மழைனால என்னால் செய்ய முடியல, நிற்க முடியாது. அரங்கங்கள்லாம் கிடையாது, வெட்ட வெளியில் தான் பேசணும். அப்போ முன்னோர்கள் காத்திருப்பாங்க. மழை நிற்குன்னு பார்த்தா நிற்காது. இதுக்கெல்லாம் ஏற்பாடு வந்து கோயம்புத்தூர் பாடசாலை ஆசிரியர் கண்ணப்பர் என்று சொல்லக்கூடிய ஒருவார்கள் நிற்கிறார். ரொம்ப அன்புடையவர், என்ன மனிதர். அவர் எட்டி பார்க்குற மழைக்கு மேலே பார்க்குறதுக்கு மழை நேரத்தில் எங்கள் நண்பர்கள் அதுக்கு மேலே நிற்கிறேன், என்ன பண்ணுறதுங்கிறாங்க. ஆனால் பாடாமல் விட முடியாது, பொருள் சொல்ல விட முடியாது. ஏன்னா அதில் ஒரு அங்கம், வெளிப்பாட்டில் அது ஒரு அங்கம், எப்படி விடுறது அப்படின்னு. ஆனால் மழை நிற்கலையே, வேறு அரங்குகள்லாம் வேறு அங்கங்கே வேறு ஆட்கள் இருக்கனால எங்களுக்கு இல்லை, வெட்ட வழி தான் நாங்கள் பேசுகிறோம். அப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மழையில் நான் பேசுகிறேன், நீங்கள் உட்கார்ந்து கேட்குறீங்க. என்ன மழை பெஞ்சாலும் என் பேச்சை நான் நிறுத்த மாட்டேன். என்ன மழை பெஞ்சாலும் நீங்கள் எந்திக்கக்கூடாது. நீங்கள் நடந்த சம்பவம் ஏதோ அறைக்குள்ளே நடக்கலை, நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியில் நடந்த சம்பவம். நான் சொன்ன ரெண்டையுமே நான் என்னோட பேச்சை நிறுத்த மாட்டேன். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்த விட்டு எந்திக்கக்கூடாது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஆத்மசக்தி, இது ஒரு ஆத்மசக்தி. இறைவனோட நமக்கு வரக்கூடிய ஒரு ஆத்மசக்தியை நீங்கள் பயன்படுத்துறீங்க. என்ன நடந்தாலும் தெரியும். சொல்கிறாங்க பாரதி சொல்கிறாங்கல்ல, அந்த மானமே இடிஞ்சவன் சொல்லுவாங்களே, அது போல ஞானசம்பந்தர் சொன்ன போல என்ன ஆனாலும் சரி, நீங்கள் ஒரே நான் நிறுத்த மாட்டேன் பேச்சை. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யுது எந்திக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்ட்டாங்க. நானும் பேச்சு தொடங்கினேன். என்ன நடந்தது அதிசயம். அது வரைக்கும் இதில் வந்து நம்முடைய திருவருள் சக்தி என்னங்கிறது நம்ம உணர்ந்தாகணும். அதுதான் சொன்னேன், உரைப்பு என்று சொன்னேன். அழுத்தம் என்ற வார்த்தை நான் அப்படியே பயன்படுத்துகிறேன். நமக்கு பக்தி இருக்கிறதே தவிர நம்ம இடத்திலே உரைப்பு இல்லை, அழுத்தம் இல்லை. அந்த உரைப்பும் அழுத்தம் இருந்தால் எதையும் சாதிக்காத திரைமுறைகள் எதையும் சொல்ல வல்லது, எதையும் சாதிக்க வல்லதுன்னு நான் சொன்னேன். பாருங்க, அந்த பேச்சு தொடரில் நண்பர் பவானி வேலுச்சாமி கூடியவர், அவரை எப்பொழுது நான் தான் அவர் எத்தனை நாள் கொஞ்சம் 10 நிமிஷம் பேசுங்கன்னு சொல்கிறேன். ஐயா நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவர் பேச தொடங்கினார். மழை நின்றுதுங்க. அது வரைக்கும் கொட்டிய மழை நின்றுது, புரியுதுங்களா? அவர் 10 நிமிஷம் பேசி உட்காந்துட்டார். இப்போ அதுக்கு கதாநாயகன் யாரு? நான் தான். இப்போ நான் தான் பேசணும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், என்ன மழை வந்தாலும் நீங்கள் எந்திக்கக்கூடாது, நானும் எந்திக்க மாட்டேன், பேச்சை நிறுத்த மாட்டேன்னு சொல்லி வந்துருதுங்க. மழை வந்துருது, படப்படப்படாது வந்தது. ஒரு பார்வை பார்த்தேன். இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னேன், என்ன மழை வந்தாலும் நானும் நிறுத்த மாட்டேன், நீங்களும் எந்திக்கக்கூடாது என்று சொல்லி தொடங்குங்க ஐயா. அப்போ நின்ன மழை மாலை நேரத்தில் 6 மணிக்கு அந்த கடற்கரையில் அந்த சிவ பூஜை பண்ணுற வரைக்கும் மழை பெய்யவே இல்லைங்க. நடந்த அப்போ மழை பெய்வதற்கும் பதிகம் இருக்குது, மழை நிற்பதற்கு நம்முடைய ஆத்ம சக்தி இருக்குது. நடந்த சம்பவம் அதை அதான் சாட்சியங்கள் சொல்லக்கூடியது. மற்ற மதத்தில் ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய மதத்தில் இப்போ ஒரு சம்பவம் நடந்தால் சாட்சி சொல்வதற்கு யாருமே முன்னால் வர மாட்டாங்க. குழந்தை பேர் இல்லையா, குழந்தை பேர் கிடைக்குது, என்னுடைய வாழ்க்கை டெலிவரிக்கு உருவாயிருக்குது, ஆனால் சாட்சி சொல்வதற்கு வருதில்லை இல்லையா? பல வருஷங்களுக்கு முன்னால் அண்ணாமலை பள்ளியிடத்தில் நான் ஒரு கற்றுப்பிடிப்பு நடத்திருந்தாங்க. அப்படி நான் சொன்னதுதான், துரதிருஷ்டவசமாக நடந்து உண்மையை சொல்வதை கூட தயாராக நம்ம ஆளுங்க. அதுதான் சாட்சிங்கிறது. சாட்சிங்கிறது என்னது? நடந்து உண்மையை சொல்வது தானே. அதை சொல்வதற்கு கூட வெளியே வருவதற்கு தயங்குறாங்க. அப்ப நம்ம எப்படி வளர்வது சொல்லுங்க பார்க்கலாம். திருவருள் சக்தி நம்ம நிரூபிக்கணும்னு சொன்னாச்சுன்னா அது யாராவது அனுபவித்தார்களோ ஒரு சாட்சிகளாக என்ன செய்யணும், வரணும் வேண்டாமா? அது வரலையே, வரமாட்டேங்கிறாங்களே. அதுதான் நம்மகிட்ட உள்ள மைனஸ். நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. இப்போ மற்ற சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க முன்னிறுத்தக்கூடிய அந்த புத்தகத்தை வந்து படிச்சு அது அந்த வழிபாட்டு முறைகளை தான் வந்து எல்லாம் பயன்படுத்துறாங்க. பெரும்பாலும் வந்துட்டு நம்ம இந்து மதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சைவமா இருக்கும், வைணவமா இருக்கும். இது வந்துட்டு ஒரு கட்டாயம் ஏற்படாதனால வந்துட்டு இது நம்ம நீங்க சொன்னதான் உண்மை. கட்டாயம் அவர்கள் வந்து அந்த நம்புகிறார்கள், அந்த நூலை நம்புகிறார்கள், தேவ வாக்கு என்று அவர் நம்புகிறார்கள். நம்முடைய திருமுறைகளும் தெய்வம் தந்த தேவ வாக்கு. வேதங்கள் இவ்வாறு இறைவனால் அருள் செய்யப்பட்டது, அவர் திருமுறைகளுக்கும் இறைவனால் அருள் செய்யப்பட்டது. நாமளும் வலியுறுத்தி சொல்றோம். ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இவர்கள் நம்புவதற்கு தயங்குகிறார்கள், மறுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது, தயங்குகிறார்கள். சொல்ல முடியும்.
அந்த தயக்கத்திற்கு என்ன காரணம்? அடுத்த கேள்வி, தயக்கம் என்ன காரணம்? நாம் அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வரல. நாம் இதுக்கு வளர்த்து மன்னிச்சுக்கணும் சொல்றதுக்காக நாம் எப்படி ஆன்மீகத்தை வளர்த்துருக்கணும்? ஒரு சக்கரை பொங்கலுக்கும் சுண்டலுக்கும் இல்லையா புளியோதரைக்கும் தான் நம்ம ஆன்மீகத்தை வளர்த்துருக்கிறோமே தவிர கருத்து வழி சிந்தனைகள் நம்ம செய்யல, வளர்க்கவே இல்லை. கருத்து வழி சிந்தனையை வளர்த்திருந்து அதை நீங்கள் பதிவு செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஐயா கேட்ட கேள்விப்படி எல்லா நூலையும் படிப்பாங்க. நான் சிறு குழந்தைகளை கொண்டு போய் அவன் சிறு குழந்தைக்கு அவங்களுடைய வழிபாடு தளத்துக்கு போகும்போது கையில் ஏந்திட்டு போகிறான். நான் படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ அவன் கையில் நூல் இருக்குது, இருக்குதா இல்லையா? நம்மால் கொண்டு போகிறாங்க, இலவசமாக கூட வீட்டில் கொண்டு போகிறேன், அதெல்லாம் யார் தூக்கிட்டு வருது அப்படின்னா இதான் காரணம். ஏன் அவன் இளமையிலிருந்தே அவன் அப்படியே பாரம்பரியமே அவன் கொண்டு வந்துட்டான். ஆனால் அவனால் விட முடியாது. நமக்கு அப்படி இல்லையே, நமக்கு அப்படி இல்லையே. அந்த காலம் வரணும், அதை நெறிப்படுத்தினால் வரக்கூடிய வாய்ப்பு அதை நெறிப்படுத்தணும். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்தவர்கள் அதை நம்ம செய்யணும். இப்போ நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ நிறைய அங்கங்கே நிறைய திருமுறை வகுப்புகள் நடத்துகிறாங்க, சைவ சித்தாந்த வகுப்புகள் நடத்துகிறாங்க, நிறைய நடத்துகிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்களால் முடிந்தாலும் நிறைய செய்கிறாங்க. நான் நிறைய நண்பர்கள் நிறைய நடத்துகிறாங்க, நிறைய ஆதரவும் இருக்குது. முன்பெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் யாரும் போக மாட்டாங்க, இன்னைக்கு அப்படி இல்லையே. சைவ அந்த வகுப்புக்கு போகிறாங்க, திருமுறை வகுப்புக்கு போகிறாங்க, இசையோட பாடணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நதி மூலம் ரிஷி மூலம் தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது ஏன்? அது ரொம்ப முக்கியமானது. நதி மூலத்தை தெரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா அது நீங்க பார்த்தீங்கன்னா இதுதானா அப்படின்னு வந்துடும். அதே போல ரிஷி மூலத்தை அவரை பற்றி ஒரு பிரபலமான கருத்துக்கள் இருக்கும். அந்த ஆரம்பகால வாழ்க்கை மோசமாக இருக்கும். இவருக்கு இப்படியா என்ற ஒரு எண்ணம் வந்து இதெல்லாம் அடிபட்டு போயிடும். பார்த்தீங்களா? கண்ணதாசன் அறிஞான ஒரு கருத்து ஒன்று சொன்னான். அவன் சுயசரிதை எழுதிட்டு இருந்தான். இப்படி நண்பர்கள்லாம் சூழ்ந்திருந்து கொண்டு சிரிச்சாங்க. ஏன்டா சிரிக்கிறீங்கன்னு கேட்டேன். யார்தான் சுயசரிதை எழுதுங்க, விவசாயம் வேண்டாமா? நீலாம் சுயசரிதை எழுதி இதெல்லாம் மக்கள்படுத்தி எழுத்துக்காகிறது அப்படின்னு நண்பர்கள் சொன்னாங்க. அப்போ கண்ணதாசன் சொன்னான், டேய் நான் எதுக்கு எழுதுன்னு தெரிஞ்சுக்கும் போதாவது காந்தியடிகள் எழுதினாரு, மற்றவங்க எழுதினாங்கன்னா அவங்க எதுக்கு எழுதுனாங்கன்னு தெரிஞ்சுக்கும் என்று சொன்னார். நான் எழுதுவது அவர்கள் எழுதுவது, அவர்கள் எழுதுவது எப்படியெல்லாம் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எழுதுகிறார், எப்படியெல்லாம் மக்கள் வாழக்கூடாது என்பதற்காக நான் எழுதுகிறேன். அதெல்லாம் உண்மை. எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் எழுதுகிறார்கள், எப்படியெல்லாம் வாழக்கூடாது என்பதற்காக நான் எழுதுகிறேன். அதெல்லாம் உண்மை. அவனோட வாழ்க்கை அப்படித்தானே இல்லையா? இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டார் இல்லையா? இல்லையா? அது போலதான். ஏன்னா அந்த ரிஷி மூலத்தை கேட்டீங்கன்னா அதுக்காக சொல்ல வந்தேன். கண்ணதாசனோட ரிஷி மூலம் கேட்டாச்சுன்னா அத்தனுடைய இது உங்களால் அனுபவிக்க முடியாது இல்லையா? எவ்வளோ அற்புதமான நூல் இல்லையா? எவ்வளோ பெரிய அற்புதமான படைப்பு. அந்த படைப்பமை நமக்கு எதுக்கு? படைப்பு தான் நமக்கு மேன்மை தவிர, நம்ம கருத்த மேன்மை தவிர நமக்கு அதான் தெரிஞ்சு நம்ம என்னத்துக்கு ஆகுது. இப்போ ஏன் இப்போ அந்த திருமுறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து ராவணனுடைய பக்தி பத்தி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அது வந்துட்டு இப்போ ராமாயணத்தை வந்து ராவணன் வந்து ஒரு அரக்கனாகவும் ஒரு தீயவன் மாதிரி இருக்காங்க. அது வந்து திருமுறையில வந்துட்டு ராவணனை பற்றி போற்றுதலுக்கான அருமையான ஞான சம்பந்தம்னு சொல்றாரு. 8வது பாட்டு என்று சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதே போல நம்முடைய இவர் அப்பர் சுவாமிகள் கடைசி பாட்டை சொல்றார். ஏன் சொல்றாருன்னு சொன்னா அந்த கருத்து நம்ம தெரிஞ்சா போதுமானது. அவ்வளவு பெரிய தவறு செய்த ராவணனுக்கே என் பெருமான் வந்து அடைக்கலம் கொடுக்கிறார், அவரும் கொடுக்கிறார் இல்லையா? கருணை காட்டுகிறார். அந்த அளவுக்கு நாம் தப்பு செய்யலை, ராவணன் அளவுக்கு நாம தப்பு செய்யலை. அவனுக்கு அந்த அருள் கிடைக்க நம்ம ஏன் கிடைக்காது? தண்டித்தது மரக்கருணை, அந்த வாழ் கொடுத்தது அறக்கருணை. அவனை கால் ஊன்றி விரல் ஊன்றி தண்டித்தார் அல்லவா, அது மரக்கருணை. அவனுக்கு வாழ் கொடுத்தார் அல்லவா, அது அறக்கருணை. புரியுதுங்களா? அது ஏன் அதை ஞாபகப்படுத்த ஒவ்வொரு பாய் ஏன் சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய ராவணனுக்கே என் பெருமான் கருணை காட்டினான் என்று சொன்னார். உனக்கு எனக்கு ஏன் காட்ட மாட்டான்? நாம் அந்த அளவுக்கு தப்பு செய்ய கிடையாது. ராவணன் அளவுக்கு நம்மகிட்ட ஆணவம் கிடையாது, ஒழுக்கக்கேடும் கிடையாது. ராவணன் மேலது உள்ளது நீர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, திருநீர். ஆமா, அவன் சிவபக்தன், அவன் சிவபக்தன். ராவணன் சிவபக்தன், அவன் ராவணன் மேலது நீர் சிவபக்தன். திருநீருடைய மகத்துவம் என்ன?
திருநீர் முகத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு சிறப்புடைய அது கடைசி வரைக்கும் எம்பெருமான் இருப்பது போல் அதுவும் இருக்கக்கூடியது. உலகமெல்லாம் கடைசியில் வந்து மகா சங்காரம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் அக்னியில எரிக்கிறது. அப்ப எல்லாம் எரிந்த பிறகு அந்த பொடி இருக்கிற வசாமல் அதை எம்பெருமான் பூசி கொள்கிறார். அதுதான் மீண்டும் உற்பத்திக்கு அவைகள் காரணமாக இருக்கு. அது அழியாது. எவ்வாறு இறைவன் அழிவதில்லையோ, எவ்வாறு ஐந்தெழுத்து அழிவதில்லையோ, அதுபோல விபூதியும் அழிவதில்லை. இந்த மகா சங்கார காலத்துல எல்லாம் சாம்பலாலும் சாம்பல் யாக திருமணி ஒட்டிக்கிட்டு இருக்குது, சிவபெருமானோட திருமணி ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவைகளுக்கு அழிவே கிடையாது. இதற்கு மேல இருக்குது எல்லா நோய் நொடிகளுக்கு கவலைகளுக்கு எல்லாம் திடீர்னு அஞ்செழுத்து மந்திரத்தை நினைத்து பூசினாலே போதுமானது, எல்லாம் போகும். அது பதிவே பாடி இருக்கிறார் ஞான சம்பந்த பெருமா. திருட்டு பதிவுனே மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், பதிவே பாடி இருக்கிறார். அந்த பதியத்தை பாடி அந்த ஊதி பூசினாலே நமக்கு எல்லா விதமான நோய்கள் வந்து பிறப்பிலையும் துன்பந்தான், இருப்பிலையும் துன்பந்தான். நாளைக்கு இறப்பிலையும் ஒரு மனிதன் துன்பந்தான். பிறப்பிலையும் துன்பம், அட பிறந்து வந்தாச்சே இருக்கான்னு சொன்னா இருப்பிலையும் துன்பம், அட போயிடலான்னு சொல்லி போக ஆரம்பிச்சு அந்த இறப்பு இருக்கிறது, அதையும் துன்பம் தான். அப்போ 3 விதமான துன்பத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஐந்தெழுத்து மந்திரமும் இந்த விபூதியும் நம்ம என்ன செய்யும், காப்பாற்றும். ஆனா முதல் காடுலயே வந்து பாத்தீங்கன்னா காடுடைய சுடலை பூசியும் அந்த காடுங்கிறது உலகத்தையெல்லாம் அனைத்தையும் சென்ற. நீங்க நினைக்கிற நம்ம ஊர் சுடுகாடு அல்ல, நம்ம ஊர் சுடுகாடு அல்ல, அல்ல அந்த ஒரு சுடுகாடு அல்ல, இந்த ஒரு சுடுகாடு அல்ல, எல்லாம் இல்லை இல்லை, உலகத்தையே சங்காரம் செய்வது, எல்லாம் சங்காரம் செய்வது, எல்லாத்தையும் இழித்து குடியாக்குவது, அதுதான் காடு, அதுதான் காடு. அந்த விபூதி என்ன செய்கிறான், அந்த சாம்பரை பெருமான் தன் திருமேனியில ஆரோகணித்துக் கொள்கிறார். ஏன் நாளைக்கு மீள் உற்பத்திக்கு எதுவுமே அழித்து போவதில்லை, இல்லாத ஒன்று தோன்றப் போவதில்லை இல்லையா, இருக்கிற ஒன்று அழிந்து போவதில்லை. இப்போ சிவன் வந்து குறிப்பிடும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவன் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு ஒரு பயத்தோட வந்துட்டு அழிக்கும் என்று சொன்னீங்க. அந்த பயம் கிடையாது. எந்த ஒரு பொருளும் தோற்றுவிக்கப்பட்ட பொருளோ ஒரு காலத்தில் அழிந்தே தீர வேண்டும். அதை தோற்றுவிப்பதற்கு ஒருத்தன், காப்பதற்கு ஒருத்தன், அழிப்பதற்கு ஒருத்தன், மறைப்பதற்கு ஒருத்தன், அருள்வதற்கு ஒருத்தன். இந்த 5ம் அவனுடைய திருமணி தான். அவன் 5 ரூபங்களாக 5 பணிகளை அவன் செய்யும், வேலைகளை அவன் செய்கிறான். அவ்வளவுதான். அதுல ருத்ரனாக இருந்து அழிக்கிறான், பிரம்மனாக இருந்து படைக்கிறான், விஷ்ணுவாக இருந்து காக்கிறான். அந்த உலகத்தோட பிரபஞ்சத்தின் மூலப்பொருள் வந்து சிவன் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த சந்தேகமே இல்லை. அவன் தான் தோற்றம் இல்லாதவன், ஒடுக்கம் இல்லாதவன். எந்த ஒரு தோன்றதோ அது ஒடுங்கும், தோன்றாத பொருள் ஒடுங்க போவதில்லை. அவனுக்கு தோற்றமும் கிடையாது, அவன் ஒடுக்கமும் கிடையாது. அவன் தான் ஆதியும், அவன் தான் அந்தமும். ஆதியும் அந்தமில்லா அரும்பெரும் ஜோதி என்று மணிவாசக பெருமான் சொல்றார். இப்போ தமிழும் சிவமும் ஒன்றுன்றாங்க. என்னையா தமிழும் சிவமும் ஒன்று. ஆமா, அதை பத்தி ஆமா. தமிழாக நிற்கிற கடவுள் முருகப்பெருமானை சொல்லும்போது தமிழாக நின்றான், தமிழாகவே நின்றான் என்று சொல்வார். தமிழ் கடவுள் முருகப்பெருமான் யாரு, தமிழ் கடவுள் என்று சொல்வார். முருகனுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு கிடையாது. ஆடலாம் சிவன் ஆனான் என்று கந்தபுராணம் சொல்றோம். ஆடலாம் முருகன் ஆனான் இல்லையா. சிவபெருமான் அவனுடைய ஆடல் முருகனாக அவதாரம் செய்தாங்க. ஆடலாம் ஆனது அவனுடைய ஆடல், திருவிளையாடல். ஆடல்னா திருவிளையாடல். சர்வமும் சிவமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாத வஸ்து இல்லைன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் அங்க இருக்கிறான். அவன் இல்லாத நீக்கமர இருக்கிறாங்க. அங்கும் இல்லாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிற பொருள் என்று அர்த்தம். அப்படின்னா இங்கேயும் இருக்காரு, எல்லாம் இருக்கிறான். அவன் இல்லாத இடம் இல்லையே, இருந்தாலும் அது வேற விஷயமாச்சு. அவனோட வல்லமையை தான் அடையாளம். எங்கும் நீக்கமர இருப்பதானே, எங்கும் நீக்கமர இருப்பார். அவன் இல்லாத வஸ்துவே இல்லை, அவன் இல்லாத இடமே இல்லை. அந்த சர்வம் சிவமயம் என்று சொல்லக்கூடிய. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவனை வந்துட்டு ஒரு லிங்கமாவே வந்துட்டு வழிபட்டு வந்துட்டு சிதம்பரத்துல மட்டும் வந்து நடராஜர் ஒரு உருவகப்படுத்தி வழிபடுறாங்க. அதாவது அவனுக்கு திருமேனி சொல்லுகின்ற பொழுது அருவத் திருமேனி, உருவத் திருமேனி, உருவத் திருமேனி. அருவத் திருமேனி உருவமே கிடையாது, எந்த உருவமும் கிடையாது. அது அருவத் திருமேனி. புரியுதுங்களா? ஆகாயம் கூட வைங்களேன், அருவுருவத் திருமேனி, சிவலிங்க திருமேனி. அது உருவம் சொல்றதா அருவம் சொல்றதா ரெண்டும் சொல்ல முடியாது. ஆனால் அரு உருவத் திருமேனி சிவலிங்கத்தை வச்சா. நடராஜர் வந்து கம்ப்ளீட் உருவத் திருமேனி.
அவனுக்கு உருவம், கை கால் எல்லாமே இருக்கு, உருவத்திற்கு. அப்போ ஆன்மாக்குடைய பக்குவத்துக்கு ஏற்ப அவன் எடுத்துக்கொண்ட திருமேனிகள் 3. ஒன்று அருவத் திருமேனி, ஒன்று உருவத் திருமேனி, இன்னொன்று உருவ திருமேனி. ஆன்மாவுடைய பக்குவத்துக்கு தகுந்த வராது. இப்போ நமக்கு போய் அருவமாக கொண்டாந்து விட்டாச்சு, நம்ம என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. நமக்கெல்லாம் உருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி 2 தான் நமக்கு லயமாகும். அருவத்தில் நமக்கு லயமாக ஆகாது. நமக்கு பக்குவம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அருவத்திலே நமக்கு லயமாகும். மொத்தத்தில் லயமாகும். ஆன்மா என்ன செய்யணும், லயமாகும். அது அருவத்தில் லயமானாலும் சரி, உருவத்தில் லயமானாலும் சரி, அது உருவத்தில் லயமானாலும் இது அவங்க பக்குவத்தை நோக்கி வரக்கூடிய. இப்போ அந்த சிவலிங்கமோ இல்ல வேற எந்த விதமான சாமி சிலையோ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல இருந்தா அது வந்து வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேள்வி புரியல. சிவலிங்கம் பொதுவா அது வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது அப்படின்ற சாமியோட படங்கள் மட்டும்தான் வச்சு வழிபடணும் அப்படின்னா இல்ல மத்த அப்படிலாம் இல்லை. படங்களை வச்சு வழிபடல. என்ன ஒரு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய எது ஒரு பயம் எதுக்கு உன்னை நீ எச்சரிக்கைப்படுத்திக்கணும். நீங்க சுத்தமா இருப்பதற்கு இதுக்காக சொல்றது பயபக்தி. பயத்தோடு கூடிய அந்த பக்தி இருக்கணும். ஆனா மொத்தத்துல இறைவன் வந்து அன்புமயமானவன் தான், புரிஞ்சுங்களா? ஆனா நமக்கு ஒழுக்க கட்டுப்பாடு என்பதற்காக இதை செய்யாது அதை செய்யாதுன்னு சொல்றது நம்மளை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக வகுக்கப்படக்கூடிய ஒரு நியதி. வேற ஒன்று கிடையாது. தாராள வழிபாடு செய்யலாம். அந்த எந்த சிலைகள் வேணாலும் வச்சு தாராளமா வழிபாடு செய்யலாம். எந்த சிலைகள் வேணாலும், எந்த சிலைகள் எப்படி சொல்ல, உலோக சிலைகள், உருவச்சிலைகள் அதை வச்சு வழிபாடு தப்புன்னு கிடையாது. தப்பு இல்லைங்களா? ஒன்றும் கிடையாது. உத்தமம் படங்கள் வச்சு வழிபாடு செய்வது உத்தமம். ஏன்னா சில நியமங்கள் இருக்கணும். உருவத்திருமணிக்கு வரும்போது சில நியமங்கள் இருக்கணும், புரியுதுங்களா? அந்த நியமங்கள் தவறிடக்கூடாது என்பதற்காகத்தான் படத்தை மட்டும் வச்சுக்கப்பா எதுக்கு இந்த பிரச்சனைன்னு பெரியவங்க சொல்றாங்க. ஏன்னா எல்லா நியமத்திற்கும் நாங்களாம் இருக்கணும். நாங்கள் நியமத்தோடு இருக்கிறோம். நாங்கள் தீட்சை பெற்றிருக்கிறோம். தீட்சை பெற்ற நியமத்தோடு இருக்கக்கூடிய ஆகவே நாங்கள் உருவத்திருமணி வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறோம். அருவத்திருமணி வச்சு வழிபாடு எல்லாரும் இருக்க முடியுமா? முடியாது. ஆகினால பிரச்சனையே வேண்டாம், ஒரு படத்தை வச்சு கும்பிட்டுப்போம் என்று சொல்ல பக்குவம் இருந்தாலும் ஒன்றுமே இல்லை, தாராளமாக செய்யலாம். இப்போ சைவத்தை வளர்க்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும்? சைவத்தினுடைய அடிப்படை கொள்கையே அதுதான். புலால் மறுத்தல். என்னது புலால் மறுத்தல்? அது சைவத்தினுடைய அடிப்படை. இப்போ புலால் மரத்தில் வந்து வரலாறு எல்லாருமே வலியுறுத்தி எல்லாருமே வள்ளுவன் காலத்திலிருந்து அதுக்கு முந்தைய காலத்திலிருந்து புலால் மறுத்தல் எல்லாருமே பெரும்பாலும் சமயம் போன்ற சமயங்கள் கூட புலால் மறுத்தலை வந்து ஊக்குவிக்கிறது. இப்போ சமீப காலங்களில் தவறு கிடையாது. சமீப காலத்தில் சைவம் என்று சொன்னாலே புலால் மறுத்தலாகத்தான் இருப்பதை நாம் சைவனாக இருப்பது இல்ல. பொதுவா என்ன கருத்து நிலவுதுன்னா வந்து சமண மதமும் புத்த மதமும் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புலால் மறுத்தல். சைவம் என்ற சொல்லை வந்து அன்புமயமானது. அன்பு இல்லாலே கொலைகளுக்கு அப்பாற்பட்டது. கொலை செய்கிறவன் இடத்துல அன்புன்னு எப்படி சொல்ல முடியும்? சைவம் என்ற சொல்லை அன்புமயமானது என்று சொன்னால், சிவம் என்பது அன்புமயமானது என்று சொன்னால், அன்பும் சிவனும் ஒன்று என்று சொன்னால் எப்படி புலாலை ஏற்றுக்கொண்டதாக சொல்ல முடியும்? இவன் வந்த புறதான் அதெல்லாம் வேணும்னே சொல்ல முடியும். சைவத்தை புறந்தள்ள வேண்டும், ஏதாவது குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட சில இடைச்செருகல்கள். என்னது இடைச்செருகல்கள் சொல்லலாம், கிடையாது. இப்போ சைவத்தை நெறிப்படுத்துறது, முறைப்படுத்துறது கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். எடுத்த உடனே நீங்கள் புலால் மறுத்தல் போயாச்சுன்னா அவங்க வருவானான்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்து பழகிட்டேன்னா சீச்சின்னு அவனே விடணும். அந்த தூங்குகின்றவனுடைய கைப்பாக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கையில் பார்க்க கொடுக்குறீங்க, கையில பொத்திக்கிட்டு தான் தூங்குறான். நல்ல ஆழ்ந்து தூங்குகின்ற பொழுது இந்த கையில் செஞ்சிடும், விழுந்துடும். பார்க்கிற செஞ்சிடும், விழுந்துடும். ஆழ்ந்து தூங்குகின்ற பொழுது முதலாவது பாக்கோட தான் கை மூடி இருந்ததே. தூக்கம் அதிகமாக இந்த கை நெகிடும். கை நெகிடும்போது பார்க்கணும். அதுபோல சைவத்துறைக்கு வந்துட்டான்னு சொன்னா போக போக நல்ல தன்மைகள்லாம் கேட்க பார்க்க அவனே என்ன செஞ்சிருவான், விட்டுடுவான். விடு என்று அவனை கட்டாயப்படுத்துவதை விட என்ன செஞ்சிடலாம், அவனே விடக்கூடிய ஒரு சூழலுக்கு என்ன செஞ்சிடலாம், அந்த சூழல் உருவாச்சுன்னு அவனே விட்டுடுவான். அதான் தூங்குகின்றவனுடைய கைப்பாக்கு போன்றது. சரிங்க. ஒரு 5